இந்த வீடியோ நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா, நீங்கள் கோகர்னா ரீச் ஆகிட்ட அப்புறமா எங்கே ஸ்டே பண்ணலாம், எங்கே சாப்பிட்லாம், யானா கேவ்ஸ்க்கு எப்படி ரீச் ஆகலாம், யானா கேவ்ஸ் ரோட் கண்டிஷன் எப்படி இருந்துச்சு, அது மட்டும் இல்லாத முக்கியமாக இங்கே பார்க்க வேண்டிய பீச்சுங்க, கோயிலுங்க, அதை தவிர இன்னும் பல விஷயம் பார்க்க போகிறீங்க. ஸோ மக்களே, சிட் பேக் அண்ட் ரிலாக்ஸ். வெட்டி ரைடர் சேனல் பார்க்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு உங்கள் எல்லாரையும் சந்திக்கல, எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நான் உங்களை எங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னா, கோகர்னா கூட்டிகிட்டு போகிறேன். நம்ம கோவாலேருந்து இப்போ கோகர்னாக்கு போயிட்டுருக்கோம். இன்னும் சூப்பரான இடம்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டே டியூன். நாங்கள் கோவாவுக்கு ஐபிடபிள்யூக்காக ஒரு வீக் இங்கே தங்கியிருந்தாங்க. சரி, நெக்ஸ்ட் வீக்கு கோவாலேருந்து எங்கே போகலான்னு பிளான் பண்ணியிருந்தப்போ மைண்டில் வந்தது இந்த கோகர்னா தான். சரி, இந்த கோகர்னா தான் நம்ம பக்கெட் லிஸ்ட் ரொம்ப நாளாக தேங்கி கிடங்குதே சொல்லிட்டு இந்த வாரம் கோகர்னாக்கு பிளான் பண்ணிட்டோம். எங்கள் வீட்டிலேருந்து பார்த்தா கோகர்னா அரௌண்ட் 140 கிலோமீட்டர்ஸ் தான். சரி, ஒரு ரைடை போடுவோம்னு சொல்லிட்டு காலங்காதால கிளம்பியாச்சு. உங்களுக்கு கோவா ரோட்ஸை பற்றி சொல்லணும் அவசியமே இல்லை. ஸ்மூத்தாக இருக்கும். ஆனால் சின்ன சின்ன சந்துக்குள்ளே பூந்துட்டு கொஞ்ச நேரத்துலேயே ஹைவேஸ் ஹிட் ஆகிடும். ஹைவேஸ் சொல்லவே தேவையில்லை. சும்மா பட்டர் ஸ்மூத்தில் சும்மா கீழ்ச்சி கூறு போட்டு போயிருந்தாங்க எல்லாருமே. இந்த ரோடை பற்றி சொல்லணும்னா, இந்த கூடிய வர பீச்சு, அடிக்கடி வர இந்த பிரிட்ஜு, நடுநடுவில் வர இந்த டனல் அட்டகாசமாக இருந்துச்சு. வர வழியிலே பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு நம்ம ஸ்டேக்கு ஒரு வழியாக ரீச் ஆயாச்சு. இந்த ஸ்டே பேர் என்ன கேட்டிங்கன்னா, ஹாஃப்வே ஹோம் ஸ்டே. ஸோ ஃபைனலாக நம்ம ஹோம் ஸ்டேக்கு ரீச் ஆயாச்சு. ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் தான். ஆனால் இதே வந்துட்டோம். அது இடத்துல சிட்டிக்குள்ளேயே தான் ஓட்டிகிட்டு இருந்தோம். இப்போது சாப்பிட்டுட்டு இந்த ஹோட்டல் இந்த ஸ்டேக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த ஸ்டே எப்படி இருக்குது எல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ ஸ்டே உள்ளே போகிறதே ஒரு செம என்ட்ரியாக இருக்குது பாருங்கள். ஸோ மக்களே, நம்ம கோவாலேருந்து கோகர்னாக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இதுதான் நம்ம தங்கியிருக்க ஹாஃப் வே ஹோம் ஸ்டே. ஹாஃப் வே ஹோம்ஸ் ஆக்சுவலி. ஸோ வரும்போது நீங்கள் எப்படி இருந்துச்சு பார்த்துருப்பீங்க. இதுதான் நாங்கள் தங்கியிருக்க டென்ட்டு ஸோ உள்ள எல்லாம் பெட்லாம் போட்டு நல்லா ஒரு சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இதனால காமன் ரெஸ்ட் ரூம்ஸ் தான் இந்த சைடு இருக்குது. ரெஸ்ட் ரூம்ஸும் நீட்டாக இருக்குது. ஸோ இப்போது நம்மளோட வந்து ரைடிங் எல்லாம் வச்சுட்டு பக்கத்தில் சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ எங்கெங்கே போகிறோம்னு சொல்லிட்டு நீங்களும் வாங்க, உங்களை கூட்டின்னு போகிறேன். கோகர்னாக்கு வந்துட்டு அப்புறமா ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷன் நம்ம எங்கே வந்துருக்கோம்னா, யானா கேவ்ஸ்க்கு. ஸோ நம்ம ஹோம் ஸ்டேலேருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். இது வந்து அதில் ஒரு 25 கிலோமீட்டர் வந்து ஒரு மட்டமான ரோடு. எப்பா வந்த டயருக்கு நடுவில் ஒரு கடையும் இல்லை. சரி, ஒரு சோடா ஒன்று குடிப்போம்னு சொல்லிட்டு ஒரு சோடாவை குடிச்சிட்டு இப்போ நடுவில் நம்மளோட ட்ரெக்கிங் ஆரம்பித்தாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த இடத்த. ஸோ இந்த இடத்துக்கு வருதுன்னா வரும்போது நல்லா சாப்பிட்டு வந்துடுங்க. இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஜூஸ் கடை எதுவும் இல்லை. சும்மா என்ட்ரன்ஸில் வந்து தர்பூசணியும் கொய்யாக்காயும் வச்சுன்னு இருக்காங்க. சாப்பாடு கடைலாம் எதுவும் இல்லை. வரும்போது சாப்பிட்டு வந்துடுங்க. நூறு மீட்டருக்கு ஓட்டின மாதிரி இன்னும் இருக்குது. நடந்தது என்னமோ 100 மீட்டர் தான். இந்த இடம் ஃபுல்லாக ஸ்டீப்பாக இருக்குது பயங்கரமாக. நல்ல வேலை உட்காந்துக்கு இந்த மாதிரி சேர் போட்டுட்டாங்க. சொன்னால் 2 பேர் உட்காந்துருக்கோம். மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கணும் போல் இருக்குது. இந்த யானா கேவ்ஸ் வந்து ஆக்சுவலி என்னோடய பக்கெட் லிஸ்ட் ரொம்ப நாளாக இருந்துச்சு. அதாவது என்னால் வர முடியும் பார்த்தா முருடேஸ்வர் வரைக்கும் வருவேன், அப்படி திரும்பி போய்டும். அப்புறமா கோவாவுக்கு பல தடவை வருவோம். அந்த நடுவில் இருக்க கோகர்னாக்கு மட்டும் வரவே முடியல. சரி, இன்றைக்கி பார்த்தா ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணிவிட்டு இப்போ வந்து கோகர்னாக்கு வந்திருக்கோம். சரி, முதல்ல இந்த யானா கேவ்ஸ் எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம்.
வெற்றிகரமாக முக்கால்வாசி தூரம் முடிச்சாச்சு. இன்னும் இங்கேருந்து ஒரு 300-400 ஸ்டெப் தானா. அது ஏறிட்டா யானா கேவ்ஸ் வந்துடுமா? எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்டெப்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் நான் மெயினாக பார்க்கணுன்னு வந்தது. ஃபைனலி நம்ம யானா கேவ்ஸ் ரீச் ஆயாச்சு. ஷோப்பா சரியான சூடு, சரியான உஷ்ணமாக இருக்குது. அதுலேயே பாதி எனர்ஜி போயிடுது. சரி, நான் கூட அந்த ஸ்டெப்பு ஏறி முடித்தோன்னே கேவ்ஸ்குள்ள நுழைஞ்சிரும்னு நினச்சேன். பார்த்தா அனுமார் வால் மாதிரி ஸ்டெப்ஸு போயிட்டே தான் இருக்குது. எவா செருப்பெல்லாம் இந்த இடத்துல விட்டுட்டு சும்மா தாறுமாறாக இருக்குது. சரியான ஹைட்டு. ஆனால் அந்த வீடியோ எந்த அளவுக்கு தெரியுது உங்களுக்கு தெரியல. ஸோ மக்களே, யானா கேவ்ஸ் பார்த்து முடிச்சாச்சு. நான் யானா கேவ்ஸ்னு ரொம்ப பெருசாக இருக்குன்னு நினச்சேன். ஆனால் இது ரொம்ப ஹைட்டுக்கு இருக்குது. ஸோ ஹைட்டுனா நான் வந்து இந்த கேமரா உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுது ஹைட்டில் இருக்குது. அதாவது எப்படி ஒரு கண்டிப்பாக ஒரு இந்த மாதிரி கட்டடம் எவ்வளோ பெருசு இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா கம்மி தான். நம்ம போரா கேவ்ஸ் நம்ம போனோம் இல்லையா நம்ம ஆந்திர பிரதேஷில். ஸோ அந்த கேவ்ஸ் அளவுக்கு இது இல்லை. ஆனால் ஹைட்டு ரொம்ப செம்ம ஹைட்டுக்கு இருக்குது. லென்த் அந்த அளவுக்கு கிடையாது. ஆனால் இந்த மேட்டர்லாம் நீங்கள் நடந்து வர்றது ரொம்ப தூரம் நடந்து வரும். அதுதான் இங்கே பிரச்சனையே. பட் குட். இந்த கேவோட ஒரு சிறப்பான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் நான் பார்த்ததில்ல என்னென்னா, கொஞ்சம் முன்னாடி வாங்க, அந்த மாதிரி எல்லா கல்லுமே இன்னும் நட்ராஜ் சாப்பிட்னதை வச்சு சீவி வச்ச மாதிரி இருக்குது. எல்லாம் ஷார்ப்பாக இருக்குது. மலைக்கு மேலே வித்தியாசமாக இருக்குது. இதுதான் ஆக்சுவலி இந்த கேவும் அப்படி தான் இருக்குது. இங்கேருந்து தெரிய மாட்டேங்குது, தூரத்துலேருந்து பார்க்கும்போது தெரிஞ்சது. தூரத்துலேருந்து உங்களுக்கு காமிக்கிறவாங்க. போகும்போது இந்த இடத்த பார்த்தேன், எப்படி இருக்குன்னு நான் வரும்போது பார்த்துலாம் விட்டுட்டேன். கீழே வந்து பார்த்தா இந்த மாதிரி ஒரு இடம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இவ்வளோ பெரிய கல் அப்படியே ஒரு சப்போர்ட்ல நின்று இருக்குது. ஜெய் ஹனுமான். பாலாலத்திற்கு ஏதோ ஒரு இடம் இருக்குது. கூட்டெலாம் போட்டு வச்சிட்டாங்க. ஏதாச்சும் சமூகம் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னொரு வழியாக போக போகிறோம். இந்த யானா கேவ்ஸ்ன்னு சொல்லி ஒரு வழியாக இந்த யானா கேவ்ஸை பார்த்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம எங்கே போகிறோன்னா ஓம் பீச்சுக்கு போகிறோம்.
கோகர்னா பொறுத்த வரைக்கும் முக்கியமான 2 விஷயம் என்னென்னா, ஒன்று இந்த யானா கேவ்ஸு, இன்னொன்று இங்கே இருக்க நிறைய பீச்சுங்க தான். ஸோ நம்ம இப்போ வந்திருக்கிற இடம் ஓம் பீச். இந்த ஓம் பீச்சில் ரொம்ப ஃபேமஸானது இந்த நமஸ்தே கேஃபே தான், அந்த சைடில் இருக்குது. ஸோ இந்த நமஸ்தே கேஃபேக்கு தான் இப்போ நம்ம போகிறோம். நாங்கள் இங்கே வந்து சேர்த்துக்கு கிட்டத்தட்ட 3:30 மணி 4 மணி கிட்ட ஆயிடுச்சு. எது சாப்பிட கேட்டாலும் இல்லைன்னு சொல்லியிருந்தான். சரி இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் சாண்ட்விச் மட்டும் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி அதையாச்சும் கொடுன்னு சொல்லி வாயில் போட்டுக்கினே அப்படியே சன்செட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த சன்செட் ஆகுதுக்குள்ளே இங்கே போகிறதோ, இந்த கல்லேருந்து அந்த கல் தாகுதோ, காலை நீட்டின்னு உட்காரதோ, Insta 360 எடுக்குதுன்னு சொல்லிட்டு பல வேலைகள் பண்ணிட்டு இருந்தோம். சும்மா சொல்லக்கூடாது, இந்த சன்செட் உண்மையிலே செம சூப்பராக இருந்துச்சு. நடுவில் வேறு இந்த மாதிரி செம ஃபோட்டோஸ்லாம் எங்களுக்கு கிடச்சிது. போதுமான அளவு சுற்றிட்டு ஃபஸ்ட்டு காலையில் வந்து அந்த யானா கேவ்ஸ் போனோம். யானா கேவ்ஸ் போனது செம்ம டயரிங்காக இருந்துச்சு. ஏன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ரோடில் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அதுவும் நீங்கள் வந்து ரோடெலாம் எதிர்பார்க்கவே இல்லை. நான் ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு போய்ட்டு இப்படி ஒரு மட்டமான ரோடு வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு போனதில் அப்படியே உடம்புலாம் செம்ம டயர்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு இங்கேருந்து ஓம் பீச் போனோம். ஓம் பீச்சில் நமஸ்தே கேஃபே போனோம். நமஸ்தே கேஃபேயில் போய்ட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ரூமில் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரொம்ப டயர்டாக இருக்கனால எங்கேயும் வெளில போகல. நாளைக்கு தான் மறுபடியும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போனோம். ஸோ அதனால் இங்கே சாப்பிட வந்தோம். ஸோ இந்த ஃபயர்வுட் பீஸா, அதுக்கப்புறமா கார்லிக் ப்ரெட்டு இதெல்லாம் தான் இங்கே சாப்பிட்டு வந்தாங்க. இந்த ஸ்டேவை பற்றி சொன்னால் ரொம்ப ஒரு அத்தன்டிக்கான ஒரு ஸ்டேவாக இருக்குது. இந்த பீஸா வந்து நான் ஹிமாச்சல் பிரதேஷில் வந்து இந்த ஃபயர்வுட் பீஸா செய்வாங்க. ஸோ நான் அந்த இடத்துல சாப்பிட்டேன். நான் அதே டேஸ்ட் இருக்குது. லைக் இட்ஸ் அகெயின் டேக்கிங் மீ சம்வேர் அந்த மாதிரி இருக்குது எனக்கு ஃபீல். உண்மையிலே செம்ம சூப்பராக இருக்குது. நீங்கள் ஒரு வேளை இந்த ஸ்டேயில் வந்து ஸ்டே பண்ணிங்கன்னா இந்த ஃபயர்வுட் பீஸா மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அதே மாதிரி இந்த கார்லிக் ப்ரெட்டும் பண்ணுங்கள். அவங்களே ஹோம்மேட் சாஸ் ஒன்று தராங்க, செம்ம சூப்பராக இருக்குது. ஸோ மார்னிங் மறுபடியும் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். பை பை, குட் நைட். ஸோ காலங்காத்தால் நாங்களாம் எழுந்திரிச்சிட்டு மறுபடியும் பேக் டு கோவா கிளம்பிட்டோம். ஆனால் டு பி ஃப்ரேங்க் நாங்கள் இன்னொரு நாள் இங்கே ஸ்டே பண்ண தான் பிளானே இருந்துச்சு. ஆனால் நேற்றே யானா கேவ்ஸும் கவர் பண்ணிட்டோம், ஓம் பீச்சும் கவர் பண்ணிட்டோம். மீதி இருக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் பக்கத்தில் இருக்க பீச்சுங்க தான். அது மட்டும் இல்லாத இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்னென்ன கோயிலுங்களாம் இங்கே இருக்குன்னு பார்க்க போகிறீங்க. அது மட்டும் தான் இருக்குது. ஸோ என்னை கேட்டிங்கன்னா கோகர்னாக்கு வந்து ஒரு 2 நாள் இருந்தாலே போகிறோம். லீஷராக எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்தது நம்ம எங்கே போகிறோம்னா, இங்கே ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய இந்த கணபதி டெம்பிள் தான். ஆனால் நம்ம ஃபுல்லாக கியர்லாம் போட்டதுனால உள்ளே போக முடியல. அதனால வெளியிலேருந்தே ஒரு கும்பிட போட்டுட்டு சாப்பிட கிளம்பிட்டோம். இது இட்லியா இல்லை இட்லிவான்னு பார்க்குறீங்களா? இட்லி சாப்பிட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட் எங்கே போக போகிறோன்னா கொட்டி தீர்த்தா. இதுதான் கொட்டி தீர்த்தா. இந்த கொட்டி தீர்த்தம்னா என்னன்னா, இந்த கோயிலோட பெருசாக இருக்க இந்த குளம் தான். இப்போ அப்படியே என் கூட வாங்க, இந்த கொட்டி தீர்த்தா சுற்றிட்டு அவங்களை ஒரு ரவுண்டு கூட்டிகிட்டு போகிறேன். இந்த கொட்டி தீர்த்தாவோட ஃபுல் வியூ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு எதிர்பார்க்குறேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம எங்கே போகிறோன்னா, இங்கே ஃபேமஸாக இருக்கக்கூடிய கூட்லே பீச். இந்த கொட்டி தீர்த்தாலேருந்து நீங்கள் கூட்லே பீச் போனோன்னா வண்டிலையும் போகலாம், இல்லை இந்த ஆட்டோலையும் போகலாம். இந்த சின்ன சின்ன சந்துக்குள்ளே கூட்டின்னு போவாங்க. உண்மையிலேயே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டர் இதே மாதிரியே தான் ஓட்டியிருந்தோம். எனக்கு வந்து ஒரு செம குஷியாக இருந்துச்சு ஓட்டுறதுக்கு இந்த மாதிரி இடத்துல. வண்டி அப்படி எப்படின்னு இந்த காட்டுக்குள்ளே ஓட்டின்னு போயினே இருக்கும்போது ஒரு சின்ன காட் செக்ஷன் வந்துச்சு. இந்த காட் செக்ஷனில் மேலே ஏறி திடீர்னு ரைட்டில் திரும்பினா இந்த மாதிரி ஒரு இடம். இந்த வியூ பாருங்கள், செம்ம சூப்பரான வியூ. இதுதான் ஒரு கோகர்னாக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ரிவியூ மாதிரி காமிக்கணும்னு இந்த இடத்த தான் காமிக்கணும். இப்போ நம்ம பார்த்த வியூ தான் கூட்லே பீச்சோட வியூ. இப்போ நாமளும் அந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம்.
பீச்சுக்கு இந்த மாதிரி ஃபுல் கியரில் வர ஆள் நாங்களாக தான் இருப்போம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி என்னென்னா நாங்கள் வந்து இன்னைக்கு செக் அவுட் பண்ணிவிட்டு மறுபடியும் கோவா கிளம்பிட்டு இருக்கோம். இந்த போகிற வழியில் இந்த கூட்லே பீச் தான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆச்சு. நேற்று ஓம் பீச் பார்த்தாச்சு. சரி இந்த கூட்லே பீச்சும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு போனான்னு தான் போனோம். எப்படி பார்த்தாலும் எல்லாமே அது உப்பு கறிக்கிற தண்ணி தான். சரி இதில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்னு பார்ப்போம்னு சொல்லி தான் வந்தோம். பார்த்தா ஒரு பின்னாடி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு நீட்டாக ஸ்ட்ரெச்சுக்கு ஒரு ஸ்டெப்ஸு போயிட்டுருக்கு. அதில் தான் இறங்கிட்டு இருக்கோம். வண்டியை பார்க் பண்ணிவிட்டு இந்த பீச்சோட கிளிம்ஸ் இங்கேன்னு தெரியுது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆக்சுவலி இதுதான் கூட்லே பீச்சு. நம்ம இன்னும் ஆக்சுவலி இறங்கி ரொம்ப தூரம் நடந்து போனோம். ஆனால் ஆக்சுவலி ஒரு டீவியேஷனில் வந்து இங்கே வந்து ஒரு கெஃபே இருந்துச்சு. ஸோ அந்த கெஃபேலேருந்து இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கு. ஃபைனலி கோகர்னா ட்ரிப்பு எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம இந்த ட்ரிப்பை முடிச்சாச்சு. போதுமான அளவு சுற்றி பார்த்தாச்சு. நிறைய விஷயங்கள் பார்த்துட்டேன். அதுக்கப்புறமா போதுமான அளவு பீச்சும் பார்த்தாச்சு. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து ரசிச்சிருப்பேன்னு நினைக்கிறீங்க. ஒருவேளை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கோகர்னா போதாங்கன்னா நீங்களும் கோகர்னா பண்ணணும் இந்த ஐட்னரியை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ போதுமான அளவுக்கு நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ ஸ்டே டியூன், மோர் வீடியோஸ் ஆர் ஆன் தி வே. சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்கும் மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.